शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। व्यवस्था एकात्मवाद ஒரே ஆத்மா எல்லா சரீரத்திலையும் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஆபத்து என்ன வருதுன்னு சொன்னா சுகம் துக்கம் ஒருத்தனுக்கு வந்ததுன்னு சொன்னா அது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் சுக துக்கம் வரணும்னு நான் கேட்கல, அப்படி கேட்கலாம் நினைக்க மாட்டான். ஆனா தெரிய இப்ப இந்த காலில் முழு குத்துறது எல்லாருக்கும் ஒருத்தன் காலில் முழு குத்துக்கிறா அத்தனை காலில் முழு குத்தணும்னு நான் சொல்லுவாங்க. ஆனால் தெரியறது எல்லாரும் அப்படி உண்டோ? ஒருத்தனுக்கு வரக்கூடிய ஒரு சுக துக்காதிகள் இன்னொருத்தனுக்கு தெரியதே இல்லையா? இப்ப ஆத்மா ஒன்னா இருந்ததுன்னா நிச்சயமா தெரியவே ஆகும் அப்படின்னு வந்து இந்த ஆட்சேபத்தை நிராகரணம் பண்றதுக்காக தாலிகால் என்ன சொன்னா அப்படின்னா இந்த ஆத்மா ஒவ்வொரு சரீரத்தும் தனித்தனியாக இருக்குது. அப்படி வச்சுக்காக தெரிவித்து வரும். ஒரே ஆத்மா வச்சுன்னா சரியா வராது. ஆனா இந்த ஆத்மாவுக்கு இந்த காலில குத்தி நம்ம தெரியும், இன்னொரு ஆத்மா இந்த சுகம் இருந்தது அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது அதான் தகுதி. அதனால பிரதிசரீரம் ஆத்மா பின்னஹா அப்படின்னு சொல்லணும். அப்ப இவாசமா அது அவசியம் இல்லை. பிரதிசரீரம் ஆத்மா பின்னஹாங்கிறத வச்சுப்போம். ஆனா நிஜமாவே வாஸ்தவாவே பின்னஹான்னு சொல்ல வேண்டிய அவசியம். உபாதி பேதத்தை வச்சுட்டு உபாதியில உள்ள பேதத்தை நம்ம ஆத்மாவில கொண்டு வந்துட்டோம்னா, அத்தியாசத்தினால கொண்டு வந்துட்டோம்னா ஆத்மாவை தனித்தனியா தெரியலாமா? ஒரே சூரியன் நிறைய ஜலபாத்திரங்கள் எல்லா ஜலபாத்திரத்தையும் அந்த சூரியன் பிரதிபிம்பம் அநேக பிரதிபிம்பமா ஆச்சாரியா. இது எத்தனை ஜலபாத்திரமோ அத்தனை சூரியன் தானே அதுல வரும், அத்தனை சூரிய பிரதிபிம்பம் தான் வரும். அப்ப எத்தனை உபாதியோ அத்தனை அப்படின்னு இதுதான் பரஸ்பர வேதாத்தியாசம். அப்ப அந்த விதத்துல பாக்குறது உபாதின்னு ஒண்ணு வச்சுட்டு எத்தனை உபாதியோ அத்தனை ஆத்மா. ஒரே ஆத்மாவில அத்தனை ஆத்மாக்கள் இருக்குது, அதாவது அத்தனை பேருங்களை தியானம் பண்ணிட்டாச்சுன்னா அது ஆத்மா ஆயிடும். அப்ப நீ சொல்ற மாதிரிதான் இவ்வளவுதான் உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, நீ வாஸ்தவமாவே ஆத்மா பின்னங்கிற, நான் அப்படி சொல்லல. அந்த உபாதி பின்னமா இருக்கிறதுனால அதனுடைய பேதத்தை ஆத்மாவில அத்தியானம் பண்ணினதுனால ஆத்மா பின்னமா தெரியுது. இந்த ஆத்மா வேற, இந்த ஆத்மா வேற, இந்த ஆத்மாவுக்கு தெரியுது, அந்த ஆத்மாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றோம். அப்ப உபாதின்னு எதை வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, சரீரத்தை வச்சுக்க முடியாது, அந்த காரணத்தை வச்சுக்கணும். அந்த காரணத்தை வச்சிருந்தால் அந்த காரணத்துலதான் இந்த சுகதுக்காதிகள்லாம் வருதுன்னு வேதாந்தம். ஆத்மாவில எது வருதுன்னு சொல்றீங்களோ அந்த ஆத்மா விசேஷங்கள் விசேஷங்கள் சொல்லக்கூடிய குணங்கள் எல்லாம் ஆத்மாவில் வந்து அந்த கணத்துல வருது. அந்த கரணமும் தனித்தனியா தான். ஏன் ஒவ்வொரு சரீரத்தையும் அந்த கரணமானது தனித்தனியா இருக்கிறதுனால இன்னும் அவசியம். ஆனால் சைத்தன்யத்துக்கு தான் கர்த்தத்துவம் அனுபவத்தில் தெரியுது. எப்படின்னா நான் தான் செய்யறேன், நான் தான் அனுபவிக்கிறேன், நான் செஞ்ச கர்மாவுக்கு நான் தான் பக்தா எந்த தெரியுதோ இல்லை. அப்ப என்ன இந்த ஆத்மாவுக்கு அந்த பந்தத்தை கொண்டு வரணும்னு கேட்டா, கர்த்தத்வாதி பந்தத்தை கொண்டு வரணும்னு கேட்டா, அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த அந்த கரணமே அந்த ஆத்மாவில சாதாரண அத்தியமா இருக்கு. அப்ப அந்த கரணத்துடைய தர்மங்கள்லாம் ஆத்மா வருவது. எப்படி அக்னியில ஒரு ஔஷதம் இருக்கு, சூடு எதில் இருக்குது, அக்னியில இருக்கு. ஆனா அந்த அக்னிக்கு ஜலத்துல ஐக்கியாச்சாரம் இருக்குன்னா அந்த சூடு இப்ப எங்க தெரியுது, ஜலத்துல தெரியுது. ஜலத்துல நமக்கு சூடரா ஜலத்துல தெரியவே சூடு, அது ஜலத்துடைய சூழே இல்லை, அது அக்னியோடைய சூடு தான். அந்த மாதிரி இந்த சுகம் துக்கம் இது எல்லாமே ஆத்மாவில தெரியுறதே அத்தியாசத்தினாலே அது ஆத்மாவுடையது இல்லை, அது அந்தந்த அந்தகரணத்துடையது. இது விஷயம் நீ வச்சு ஒரு வியவஸ்தை பண்ணினா சில பேர். அதுக்கப்புறம் வந்தவன் என்ன சொல்றாரு, அன்னையை தூங்குறவா அவ இன்னும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தினான்.
இவன் என்ன சொன்னாங்கிறத பார்ப்போம். இவன் என்ன சொல்றான்னா, நீங்க இப்ப பந்தம் கர்த்தத்வாதி பந்தங்கள் எங்க இருக்குதுன்னு கேட்டா, இப்ப முதல்ல சொன்னவா அந்த கரணத்துல இருக்கு, ஆத்மாவில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னா ஆத்மாவிலேயே கர்த்தத்வாதி பந்தத்தை கொண்டு வரணும். எதுக்காக கொண்டு வரணும்? கர்த்தத்வாதி பந்தம் ஆத்மாவில இருக்கு, மோட்சமா அது ஆத்மாவுக்கு தான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு நினைக்கலாம், பந்தம் அங்க இருக்கிற மோகம் இருக்கணுமே அதுக்கு அனுப்புறமா இருக்கு. கர்த்தா சாஸ்திரார்த்தவா அப்படிங்கிற இந்த அதிகரணத்துல ஆத்மாவுக்கு கருத்துக்கும் சொல்லியே ஆகணும் தீர்மானம் பண்ணிட்டு சாங்கியமதத்தை நிராகரணம் பண்ணி சாங்கியம் அப்படிதான் சொல்றான், கருத்துவம் பிரகிருதிக்கு, ஆனா போக்திருத்துவம் ஆத்மாவுக்கு. பிரகிருதி ஜடமானத்தான போக்திருத்துவம் வராதுன்னு சொல்றான். அந்த பக்கத்தை நிராகரணம் பண்ணி அப்படி கிடையாது, போக்திருத்தம் யாருக்கோ அவனுக்கே கருத்துவம் சொல்றான். இல்லையா ரெண்டும் இல்லை, போக்திருவம் இல்லை கருத்துவம் இல்லை. ஆனா கருத்துவத்தை ஒரு இடத்துல வச்சு போக்திருத்தத்தை இன்னொரு இடத்துல வைக்கிறதுங்கிறது புரியாது அப்படின்னு பிரமாணமா சித்தம் பண்ணிட்டேன். அப்போ நாம அந்த பட்சத்துக்கு இடம் கொடுக்கூடாது இல்லையா? அதனால கருத்துவம் எங்க இருக்கு? அந்த கரணத்துல இருக்கு. போக்குவரத்தும் ஆத்மாவை எப்படி சொல்லக்கூடாது இல்லையோ, அதுக்காக இவ அனுபவிச்சிருக்காங்க. இவ என்ன பண்ணா, பழையபடி அந்த கரணங்கள் தான் உபாதி, அது தனித்தனியா இருக்கட்டும். ஆனா ஜீவன்கிறது அந்த கரணத்தை நான் சொல்லல, அந்த கரணத்துல பிரதிபலிக்கும் சைதன்யம், அதாவது சிதாபாசத்தை சொல்றோம். அந்த கரணத்திலே தெரியக்கூடிய சைதன்யம் அப்படின்னு சொன்னா அதுதான் சிதாபாசம். அந்த சிதாபாசத்தை நான் ஜீவன் சொல்றேன். இந்த சிதாபாசனுக்கு கருத்துவம் இருக்கு, போக்குவரத்தும். இப்போ ஒரே இடத்துக்கு வந்திருக்கோம், எல்லாத்திற்கும் போக்குவரத்தும் கர்த்தா சாஸ்திரா சரியா. அப்ப என்ன ஆச்சு, இங்க கேள்வி வந்தது, பாக்கியெல்லாம் சரியா போடும், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த லோக விவகாரத்துல சிரமம் கிடையாது. ஏன்னா சிதாபாசம் நிறைய அந்த கரணம் இருக்கோ அத்தனை சிதாபாசம் இருக்கிறதுனால சைத்திரம் வேற நட்சத்திரம் வேற அதெல்லாம் சோஷமா இருக்கு. ஆனால் சிதாபாசமே முதல்ல அர்த்தம், அதுவே வாஸ்தவம் இல்லை. அப்ப மோட்சம் எதுக்கு வரும்? பந்தம் இங்கே சிதாபாசத்துக்கு வந்து தெரியாது. கருத்துக்கும் போக்குவரத்தும் இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்தாரு. சிதாபாசம் அதுக்கு சைத்தன்யம் தானே அதுல இருக்குதுன்னு வந்தாரு. ஆனா மோட்சத்தை எதுக்கு கொண்டு வருங்க? ஏன்னா சிதாபாச ஸ்வரூபமே அர்த்தம். அது அத்தியஸ்தமா இருக்கும்போது மோட்ச காலத்துல அத்தியஸ்தம் இருக்காது. அப்ப மோட்சத்துல இதுவே இருக்காதுன்னு சொன்னா அப்ப மோட்சம் எதுக்கு? ஆளுக்கு மோட்சம் வருது? அதுவுமே இல்லை, இது இருக்காது. இப்போ இல்லாத இருக்கிற மோட்சம் சொல்ல முடியும்? அந்த ஆபத்து இந்த கேள்வியில. பழைய கேள்வியில அப்படி இல்லை, பழைய வந்தது அந்த மதத்துல அப்படி இல்லை. அவ என்ன பண்ணினானா, அந்த கரணத்தை உபாத்தியா வச்சிருந்தாலும் இது ஆபாசத்தை ஜீவனா வச்சுக்கல, சித்ததான் ஜீவனா வச்சிருக்கோம். அந்த சித்து மோட்சத்திலும் இருக்கு, இப்பவும் இருக்கு. ஆனா இவ இது ஆபாசத்தை வச்சிருந்தானே இந்த கேள்வி. இதாபாசங்கிறது அத்தியஸ்த வாக்கு. இது எப்படி மோட்சத்துல வரும்? மோட்சத்துல வராட்டா அப்ப மோட்சம் யாருக்கு சொல்லப்படுறது? நஜைவம் அத்தியஸ்தஸ்ய பந்தாசிரயத்வே பந்தமோக்ஷயோகோ வையதிகரண்ய ஆபத்து. அத்தியஸ்தம் சிதாபாசம் அதுதான் பந்தத்துக்கு ஆசிரியம் அப்படின்னு சொன்னா இதுவோ மோட்ச காலத்துல இருக்காரு. அப்ப மோட்சம் சுத்த சைத்தன்யத்துக்கு, பந்தம் சிதாபாசத்துக்கு அப்படின்னு ரெண்டு தனித்தனியா கொடுமே. அது சொல்ற அஸ்ய சிதாபாசஸ்ய அந்தఃகரண அவச்சின்னே ஸ்வரூபத சத்யதயா முக்தி அன்வயினி பரமார்த்த ஜீவே அத்தியஸ்ததயா கர்த்தத்வாசிரய சிதாபாச தாதாத்மியாச்சாத அதிஷ்டான பாவ சத்யபந்தா இது அபியுகமாதித்யாபியு. இவ்வாறு மதத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. சூரதேகம் சூக்ஷ்மதேகம் ரெண்டு தேகம் இருக்கணும், சூர சூக்ஷ்ம சரீரங்கள். இந்த இடத்துல அவச்சின்ன சைத்தன்யம் இருக்கு, அது பரமார்த்த ஜீவன். பரமார்த்த ஜீவன் வியாபகாரிக ஜீவன் ரெண்டு. இப்ப இங்க தேகத்வயாவச்சின்ன சைத்தன்யம் தான் நஜ ஜீவன், சிதாபாசம் இல்லை. ஆனா தேகத்வயத்துல அந்த அந்தக்கரணத்துக்கு இந்த சூக்ஷ்ம தேகமும் வருது இல்லையா, அந்த அந்தக்கரணத்துல பிரதிபிம்பமும் வருது. அந்த பிரதிபிம்பத்தை சிதாபாசம் சொல்றோம். அந்த சிதாபாசத்தை அந்த வியாபகாரிக ஜீவன் சுகதுக்காதி ஆசிரியம். இப்ப இங்க பாக்கலாம், இந்த பாரமார்த்திக ஜீவனுக்கும்
அதாவது தேகத்வய அவச்சின்ன சைத்தன்யமா இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கும் சிதாபாசத்துக்குமே ஒரு தாதாத்மியம் இருக்கு. தாதாத்மியம் அப்படின்னா அதையும் இதையும் ஒன்னா வச்சிடும். ரெண்டு தான். ஆனா ரெண்டு நமக்கு ஒன்னா தெரியுது. பாரமார்த்திக ஜீவன், தேகத்வயாவச்சின்ன சைத்தன்ய ரூபமான ஜீவனும் அந்த கிரணத்துல பிரதிபலிப்பா இருக்கக்கூடிய அந்த சிதாபாசமும் தனியா தெரியல, ரெண்டும் ஒன்னா தெரிஞ்சுட்டு இருக்கு அத்தியாசனா. அப்ப என்ன ஆகும், அந்த சிதாபாசத்துல வரக்கூடிய பந்தம் இந்த பாரமார்த்த ஜீவம் வாஸ்தவ ஜீவத்திலையும் தெரியுமோ இல்லையோ, ரெண்டுக்கும் பேதம் தெரியலன்னா என்ன ஆகும், அதனுடைய தர்மங்கள் இதுல தெரியும், இதுல இல்லாட்டாலும். அப்ப சிதாபாசத்துல கர்த்தத்துவம் போக்திருத்துவம் ரெண்டும் இருக்குன்னு நீ சொன்னோம். இது ரெண்டு இப்ப எங்க தெரியலாம், நஜ சைத்தன்யத்திலே தெரியலாம், அவச்சின்ன சைத்தன்யத்திலே தெரியலாம். இப்ப பாருங்க, இந்த அவச்சின்ன சைத்தன்யமானது மோட்சத்துல இருக்கோ இல்லையோ அவச்சின்னமா இருக்காது, ஆனா இது இருக்கும். அவச்சேதனம் இல்லாததுனால இது அவச்சின்ன சைத்தன்யமா இருக்காது, ஆனா சைத்தன்யமா இருந்தோடுமோ இல்லையோ அது வந்து போகாது, இதாபாசம் மாதிரி காணாம போகாது. அதனால இப்ப மோட்சமும் அதுலேயே தான் வருது. மூணுக்கும் இப்ப சமானாதிகரணம். இப்ப பரமார்த்த ஜீவம் தேகத்வயாவச்சின்ன சைத்தன்யம்னு சொன்னோமே, இதுலதான் எனக்கு கர்த்தத்துவம் தெரிகிறது, அதுலதான் அந்த பரலோகத்துவம் தெரிகிறது, அதுலேயேதான் மோட்சமும் முக்தத்துவம் தெரியுது. தெரியாது. ஆக அந்த பரமார்த்த ஜீவனை வச்சுட்டு சமாதானம் சொல்லிக்கலாம். அஸ்த சிதாபாசத்திய, இப்ப நாம கர்த்தத்துவம் போக்குவரத்து ஆச்சரியமா இருக்கக்கூடிய சிதாபாசம் சொன்னேமே, இந்த சிதாபாசங்கிறது அந்த கரண அவச்சின்னே ஸ்வரூபக சத்தியதையா முக்தி அன்வயினி பரமார்த்த ஜீவே அத்தியஸ்ததையா. அஸ்த சிதாபாசத்திய பரமார்த்த ஜீவே அத்தியஸ்ததையா. இந்த சிதாபாசம் நஜ ஜீவன் இடத்துல அத்தியஸ்தமா, சாதாரண அத்தியாசத்தை. ஆகையாலே கர்த்தத்வாச்சரிய சிதாபாச அதிஷ்டான பாவம், கர்த்தத்வம் தான் பந்தம், போக்தத்வம் தான் பந்தம் சொன்னா அது இருக்குது என்னமோ சிதாபாசத்துல. ஆனா சிதாபாசத்தை அத்தியாசத்தை அதிஷ்டானமாயிட்டோம் இந்த தேகத்வய அவச்சின்ன சைத்தன்யம். இதுதான் அந்த தேகத்வய அவச்சின்ன சைத்தன்யத்துக்கு பந்தம். இதுக்கு வந்த பந்தத்துக்கு நிவர்த்தி தான் மோகம். அது எதுக்கு வந்து எதுல வந்து அதைதான் நிவர்த்தி. ஆக பந்தமும் அவசிய சைத்தன்யத்துக்கு, மோட்சமும் அதே சைத்தன்யத்துக்கு. ஆனா பந்தம் எப்படி அவசிய சைத்தன்யத்துக்கு தெரிகிறது, சிதாபாசத்துல இருக்கும் பந்தம் அவசிய சைத்தன்யத்துக்கு, தேகத்வய அவசிய சைத்தன்யத்துக்கு தெரியும். அதனால என்னாச்சு, சிதாபாசமும் மோட்சகாலத்தையும் இருக்கணும்னு நீங்க கேட்கக்கூடாது. சிதாபாசம் இருக்காது, ஆனா அதுல இருக்கக்கூடிய பந்தம் எனக்கு அவசிய சைத்தன்யத்துல தெரிகிறது. இந்த அவசிய சைத்தன்யத்தை தெரியாம இருக்கணும்னு சொன்னா மோட்சம் வந்தாதான் முடியும். அதுக்காக தான் பிரயத்னம் பண்றது. இது ரெண்டாவது உபகித சைத்தன்யம் காட்டியிருக்கிறார். விசிஷ்ட சைத்தன்யம் அவசியங்கிறது பேர் இல்லைங்க. விசிஷ்ட சைத்தன்யம் ஜீவகா, உபகித சைத்தன்யம் சாட்சி. அது அனுபவம் வச்சுக்கலாம், அந்த கர்மம் உபாதியை கேட்கணும். அதான் உபாதியை சேர்த்து சொன்னா அது ஜீவன். ஜீவனுக்கு உண்டான உபாதியோட சேர்த்து சொன்னா அதுவும் சேர்ந்ததுன்னா ஜீவன். உபாதி கூட இருக்கு, ஆனா சைத்தன்யத்தை மாத்திரம் தான் சொல்றேன்னு சொன்னா அது சாட்சி. அவசியங்கிறது உபாதியோட சேர்ந்தது, அது விசிஷ்டம் சொல்லலாம். அவசியம் பரிபாஷாக்காரர்கள் சொல்றதுல என்ன ஆகுதுன்னா, அந்த உபாதிய எடுத்துட்டோம்னா சாட்சியும் ஜீவனும் ஒண்ணுதான். பரிபாஷாக்காரர் தான் சொன்னார், பிரமாதாவே தான் சாட்சி, சாட்சியும் ஒண்ணு பிரமாதான ஒண்ணு தனிபேதம் கிடையாது. அந்த உபாதியா வச்சுக்கிறது விசேஷமா வச்சுக்கிறதுங்கிறதுலதான் வித்தியாசம். அதே வசுதான், ஒரே சைத்தன்யம். இந்த சைத்தன்யத்திலே இந்த அந்தஸ்கரணத்துல நான் உபாதியா வச்சுட்டேன்னா இது சாட்சி, விசேஷமா வச்சுட்டேன்னா இது ஜீவன். அதுக்கே ஜீவன்கிறது. இப்போ தேவதத்தன் இருக்கான். இப்ப தேவதத்தன் இடத்துல நான் வந்து அவனை தண்டின்னு சொல்லணும். எப்ப சொல்லுவேன், தண்டத்தோட சேர்த்து அவனை தண்டின்னு. ஆனா தண்டத்தை விட்டுட்டு தேவதத்தன் சொல்லுவேன். ஏன் இப்ப ரெண்டு பேர் இருக்கான்னு சொல்லலாமா, சொல்லுங்க. அவனைதான் தண்டி, அவனைதான் தேவதத்தன் இல்லையா? ஆனா தண்டியில பேர் வர்றதுக்கு காரணம் தண்டம் செஞ்சு விட்டு, தண்டத்தை விட்டு அவனுக்கு தண்டியில பேர் வராது. தேவதத்தங்கிற பேரு அவனுக்கு இருந்துட்டே இருக்கு. இப்ப தண்டன் வச்சுட்டு இருந்தாலும் தேவதத்தன் தான். தண்டம் வச்சுக்கிறதுக்காக தேவதத்தன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த உபாதியை சேர்த்தாலும் சாட்சிதான். உபாதியை சேர்க்காம அவனுக்கு சாட்சிக்கும் வருதுன்னா, உபாதி சேர்த்தாலும் சாட்சிதான். அவனுக்கு தனியா ஆகிட மாட்டான் ஜீவன்.
ஆனால் உபாதியை சேர்த்ததுனால வித்தியாசமா தெரியல. உபாதியோட சேர்ந்து தெரியறதுனால இவன் சாட்சியா இருக்கும்போது அவன் பட்டுப்படாம இருக்கான். எதுலையும் பட்டு ஔதாசீனத்தை எதிரி போகிறது. அதை கலக்காம தனியா கூட இருந்துதான் பார்க்கறான், அதோட இருந்து. ஆனா ஜீவன் சொல்லும் போது அதோட கலந்துதான். கலந்து போயாதுன்னா அதுல உள்ள சமாச்சாரம் எல்லாம் எல்லாம் அது விசேஷனம் உபாதி இதெல்லாம் பிரித்து கொடுத்திருக்காங்க. ஒரே இதுலையா இல்ல, விவக்ஷனாங்க இல்ல, அது ரெண்டு இல்ல. இந்த உபாதியாக நீங்க வச்சிருக்கீங்கன்னா அது சாட்சி பார்க்கறது திருஷ்டி வேலை, திருஷ்டியை தான் செய்யலாம். இப்ப பாருங்களேன், அது என்ன உதாரணம் சொல்றேன், பிரம்மாண்டம் சொல்லிருக்காங்க. இப்ப இங்க ஒரு நீளமான கட்டம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னதான் நீளகட்டமான இதை நான் கண்ணால பார்க்கிறேன். பார்த்தா எனக்கு என்ன தெரியும்? நீளமா கடம் தெரியும், கடமும் தெரியும் கண்ணால, அதனுடைய நீள ரூபமும் தெரியும் கண்ணால. அப்ப என்னாச்சு, இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு தெரியும், கண்ணால தெரியும். அடுத்தபடியா நான் கண்ணை முடிஞ்சு அதே கடத்தை கையாள சொல்றேன். இப்ப என்ன தெரியும் எனக்கு? கடம் தான் தெரியும். அப்படின்னா நான் அதுல உள்ள நீள ரூபத்தை எடுத்துக்கவே அர்த்தம் இல்லை, அதை ஒதுக்கிட்டேன். இந்த நேரத்துக்கு அது விஷயமாகினேன். ஒதுக்கிறதுன்னு சொன்னா அதை எடுத்துட்டு வரைக்கும் இடத்த சுற்றி பார்த்துறாங்க இல்லை. இப்படி தொடர்ச்சி அது உபாதி ஆயிடுச்சு. அது தள்ளின்னு அந்த பிரகிருதிய ஞானத்துல அந்த நீல ரூபமானது கலந்துகல, விஷயமாக கலந்துகல. கடம்ங்கிறது சரி தெரிஞ்சு போச்சு, இப்படியும் தெரியுது, ஆனா ரூபம் தெரியல இல்லையா? அப்ப இந்த மாதிரி அந்த உபாதியையும் விசேஷணத்தையும் நாம எதிர்பார்க்கணும். நம்ம அந்த ஜீவன் சொல்லும் போது அவன் கை கால் இந்த சரீரம் உபாதி எல்லாம் சேர்ந்திருந்தாங்க எனக்கு ஜீவன் பேரு சொல்லணும். ஆனா சாட்சின்னு சொல்றதுக்கு இந்த சரீரத்தெல்லாம் ஒதுக்கிடுவோம், வெறும் சைத்தன்யத்தை வாங்க எடுத்துட்டா அவன் சாட்சி. அதுக்காக இந்த சாட்சின்னு ஒன்று தனியா ஒன்று இருக்குங்கிறது இதேதான் சாட்சி. நம்ம பார்க்கிற பார்வையில வித்தியாசம். சிதாபாசங்கிறது என்னன்னு கேட்டா அவசியம் சைத்தன்யம். இப்ப பாருங்க, கண்ணாடியில முகம் தெரியுதோ இல்லையோ, கண்ணாடியில தெரிகிற முகம் என்னுடைய முகம் தான் நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனால் பிரதிபிம்பமா பிம்பமா? பிரதிபிம்பம். கண்ணாடியில தெரியும் போது அது பிரதிபிம்பம் தான், வெளியில தெரியறது பிம்பம்னு ஏன் கண்ணாடியில பிம்பம் தெரியறதா பிரதிபிம்பம் தெரியறதா சொல்லி பிரதிபிம்பம் தான் சொல்லணும். அப்ப என்னாச்சு, பிம்பத்தை காட்டிலும் பிரதிபிம்பமானது வேறானது அப்படிங்கிற வச்சுட்டு ஆபாசம். சித்துடைய பிரதிபிம்பம் தான் ஜடத்துடைய பிரதிபிம்பம் மாறி சித்துடைய பிரதிபிம்பமும் சித்தாக தெரியலாம். சில பேர் கேட்பாங்க, இவரே கேட்டிருக்காரு, யாரு நியாயாமதக்காரர், பிரதிபிம்பம் ஜடமா பண்ண இருக்கும், சைதன்யத்தை பிரதிபிம்பம்னு சொன்னா ஜடமா போயிடுவேன். இப்ப நம்ம கண்ணாடியில நம்ம முகத்தை பார்க்கணும், நம்ம உருவத்தை பார்க்கணும், நாம பார்க்கணும், அதை பார்த்துக்கிறோம். இது நம்மள அதை பார்க்கணுமா? தீர்மானமா பார்க்காதது தெரியுமா? கண்ணாடி தெரியல நம்மளோட உருவாக்க. நான் அந்த கையை அடிச்சேன்னா அதை பார்த்து அசிச்சேன்னா அதுவும் என்னை பார்த்து அசிக்கிறது உண்டு. அது பார்த்துதான் அசிக்கிறதா, நான் அதை பார்த்து அசிக்கிறேங்கிறது எனக்கே தெரியுது. ஆனா அது என்ன பார்த்து கையா அசிக்கிறது, என்னை பார்த்து அசிக்கிறதா பார்க்காம அசிக்கிறதா? பார்க்கல ஒரு நம்பிக்கை. ஏன் தெரியுமாங்களே, அது வாஸ்தவம் தான். ஏன் ஜடம் தெரியுமா? பிரதிபிம்பங்கிறதுனால ஜடம் இல்லை, ஜடத்துடைய பிரதிபிம்பம் அது. அது சரீரத்துடைய பிரதிபிம்பம், அது ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் இல்லை. நீங்க கண்ணாடியில பார்க்கறது கண்ணால பார்க்கக்கூடிய சரீரத்துடைய பிரதிபிம்பம். அதனால அது ஜடம்ன்ற தீர்மானம் வச்சிருக்கு திருவாசூக்க. அதனால அது கையை அசைச்சதுன்னா உங்களை பார்த்து அசைக்கிறதுன்னு இல்லை இல்லையா? ஆனா சைத்தன்யத்துடைய பிரதிபிம்பம் அது சைத்தன்யமா வரலாமோ இல்லையோ? இதை நீங்க காமிச்சிருக்காரு. அவன் இங்கே ஏமாந்து போயிட்டான்னு சொன்னா கண்ணாடியில தெரியறது சைத்தன்யத்துடைய பிரதிபிம்பமாகும் அப்படின்னு வச்சுன்னு அந்த பிரதிபிம்பம் ஜடமா இருக்கு. ஆனா கண்ணாடியில தெரியறது பிரதிபிம்பம் சைத்தன்யத்துடைய பிரதிபிம்பமே இல்லை, ஜடத்துடைய பிரதிபிம்பம். அதான் மருத்துவ பதில். அதனால சைத்தன்யத்துடைய அதான் கிராசாசம் அதனால பிரதிபிம்பமானது ஜடமதா வஸ்துடைய பிரதிபிம்பமா இருந்தால் ஜடமா இருக்கும். சைத்தன்யத்துடைய பிரதிபிம்பமா இருந்ததுன்னா அதுவும் சைத்தன்யமா தெரியும். பிரகாசத்துடைய பிரதிபிம்பமா இருந்தா பிரகாசமா தெரியும். இருட்டுக்கு ஒரு பிரதிபிம்பம் வந்ததுன்னா அதுவும் இருக்கா தெரியும், சமானமா தெரியும்.
இந்த மாதிரி சேர்ந்தது. ஆனா இந்த ஆபாசம்னு சொல்ற காலத்துல இவருடைய பட்சத்துல அது பிராதிகாரம். அதாவது சித்துங்கிறத பிம்பம்னு வச்சுட்டோம்னா சிதாபாசங்கிறது அதனுடைய பிரதிபிம்பம். கண்ணாடியில தெரியக்கூடிய என்னுடைய முகத்தின் பிரதிபிம்பத்தை போலாம். அப்படி சின்னமாக வச்சுட்டு விவரண பட்சத்துல இதெல்லாம் கிடையாது. விவரண பட்சத்துல கண்ணாடியில ஒண்ணுமே இல்லை, மற்ற நம்ம தான் தெரியாது, அது தெரிய வருது. அது வேற. அடுத்த பட்சத்துக்கு போமா அபரே ஆத்மேயம் பிரியமனோயுக்தம் சககாரித்வேன தேக இந்திரியைः தாதாத்ம்யேன மனசாக யுக்தஸ்ய சேதனஸ்ய போக்திருத்வ-ஸ்ரவணாத் அந்தःகரணபேதேன தத் விசிஷ்டபேதாத் வியவஸ்தா. ஆத்மா ஒவ்வொரு சரீரத்துக்கும் தனியா இருக்கணும். அவ்வளவுதானே. எந்த ஆத்மா தனியா இருக்கணும்? போக்தா தனியா. இதை அனுபவிக்கிறவனும் அதை அனுபவிக்கிறவனும் இந்த சரீரத்துல உள்ளவனும் அந்த சரீரத்துல உள்ளவனும் தனியா இருக்கணும். நான் பண்ணி கொடுக்குறேன். இதுக்காக ஆத்மா வந்து இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. எப்படி பண்றதுன்னா புதிய சொல்லிருக்கிறது. போக்தான்னு யாரை நம்ம சொல்றோம்னா வெறும் ஆத்மாவை போக்தான்னு சொல்றது. ஆத்மேந்திரிய மனோயுக்தம் ஆத்மானம் போக்தே தியாகம். சரீரம் வேணும், இந்திரியங்கள் வேணும், மனசு வேணும். இது எல்லாத்தோடு கூடின ஆத்மா இருக்கான சேர்ந்த ஆத்மா அவனுக்குதான் போக்தான்னு சொல்றாங்க. கர்த்தாவும் அவனே தான். அவன்தான் கர்த்தா, அவன் தான் போக்தான் அப்படின்னு சொல்லிருக்கு. இங்க வந்து தேக இந்திரியத்தோடு அவனுக்கு என்ன சம்பந்தமாகுது? சககாரித்வேன தேக இந்திரியை இருக்கிறார். இவன் வந்து ஒரு சௌக்கியத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக பிரயத்தனம் பண்ணோம் இல்லையா? பிரயத்தனம் பண்றதுக்கு தேக இந்திரியங்கள்லாம் அவனுக்கு சகாயம் பண்ணும். மனசு என்ன பண்றது? சாதாரண மனசாக இருக்கும். சககாரியாக தேக இந்திரியங்களோடு கூடினவன், சாதாரண மனசோடு கூடினவன். அந்த அந்த கிரஸ்தின்னு சொல்றது மனசும் அந்த சைத்தனையும் சேர்ந்து அதோட அபியாசம் வந்து அந்த அந்த மனசை வச்சுட்டு வேலை பார்ப்பான். அதனால அப்படி மனசோட கூடினவனா இருக்கானே அவன் தான் போக்தாவான்னு அவன் சொல்லி கொடுத்தான். அப்படியானா என்னாச்சு? அந்தःகரண விசிஷ்டா. இந்த அந்தःகரண விசிஷ்டமும் அந்த அந்தःகரண விசிஷ்டம் நாங்க பார்க்கும்போது அந்தःகரணம் பின்னமானதுனால விசிஷ்டமும் பின்னமா போகுது. அப்ப விசிஷ்ட ஆத்மா தானே போக்தா. கர்த்தா போக்தா தனித்தனியா இருக்கணும். ஒரு சரீரத்தில் கர்த்தா போக்தா தனித்தனியா இருக்கணும். எப்படி விசிஷ்ட ஆத்மா கர்த்தா, விசிஷ்ட ஆத்மா போக்தா. அந்த விசிஷ்ட ஆத்மா தனித்தனியா இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இங்க வருது இவனுக்கு தெரியும், அங்க வருது அப்படி. அந்தःகரண விசிஷ்டா. அந்தःகரணத்தை ஒதுக்கிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா ஆத்மா ஒண்ணு. அந்த ஆத்மா கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. அதை பத்தி நமக்கு ஒன்றும் விவகாரம் இல்லை. அந்தःகரண பேதேன தத்விசிஷ்ட பேதாத் வியவஸ்தா. அப்ப என்ன திரும்பி அந்த ஆதரவு பந்தம் இப்ப எங்க இருக்கு? பந்தம் போக்குருக்கும் விசிஷ்டத்துல இருக்கு. மோட்சத்துல இந்த விசிஷ்டம் இருக்குமோ? இருக்காது. அப்ப மோட்சம் யாருக்கு? பந்தம் வந்தவனுக்கு மோட்சம் இல்லைன்னு ஆயிடுமே அப்படின்னு கேட்டான். நதையும் விசிஷ்டஸ்ய பந்தா சுத்தஸ்ய மோக்ஷா இது வையதிகரணம். மோட்சம் சுத்தத்துக்கு பந்தம் விசிஷ்டத்துக்கு இது சரியா இல்லையே. இப்ப சொன்னா விசிஷ்டகதஸ்ய பந்தஸ்ய விசேஷே அனன்வயாபாவா விசிஷ்டஸ்ய அனதிரேகா வித்யாவது. விசிஷ்டம் சுத்தா நாதிரிக்கதே ஒரு பக்கம் சொல்லுவாங்க. விசிஷ்டம் சுத்தத்தை காட்டிலும் வேறானது ஆகாது. தண்டத்தை வச்சிருக்கக்கூடிய தேவதத்தன் தேவதத்தனை காட்டிலும் வேறானவன் ஆக மாட்டான். அவனா அவன் தேவதத்தன். அவன் கையில் தண்டத்தை கொடுத்து வண்டி அடிக்கலாம். அப்படி ஆனதுக்காக இவன் தேவதத்தன் இல்லை, இவன் வண்டி இல்லை சொல்லுவாங்க. ஆக விசேஷத்தோடு சேர்ந்தவன் சுத்தமான தன்னுடைய சொரூபத்திலிருந்து பின்னமாக மாட்டான் அப்படின்னு விசிஷ்டத்தை சித்தா அனதிரேகலா அப்படிங்கிற பதவி. அதே மாதிரி இங்க வச்சிருக்க என்ன கேட்டா ஆருக்கு பந்தம் வந்தது? அந்தःகரண விசிஷ்ட. விசிஷ்டங்கிறது என்ன? அதே சைத்தன்யம் தானே, அந்த ஆத்மாவுக்கு தானே. இந்த ஆத்மா அங்க இருக்கா இல்லையா? மோட்சத்துல எந்த ஆத்மாவுக்கு மோட்சத்துல இருக்குன்னு சொல்றதோ அந்த ஆத்மா தானே அந்தःகரணத்தோடு கூடி விசிஷ்டமா இருக்கு. அப்ப என்னாச்சு? அதுக்குதான் மோட்சம் சௌக்கியமா இருக்கு. ஆருக்கோ பந்தம் வந்தது, ஆருக்கோ மோட்சம் வந்தது சொன்னா நீ சொன்னது தப்பு தான். ஆனா
நான் அதையே தானே விசிஷ்டம்னு சொல்ல போறேன். அந்த கரணத்தை சேர்த்து பந்தம் வர பந்தத்துக்காக நான் வேற ஒரு புது ஆத்மாவை சேர்த்து இதுல பந்தம் வந்தது நான் சொல்ல போறது இல்லை. அதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை. நகைவம் விசிஷ்டஸ்ய பந்தா சுத்தஸ்ய மோக்ஷ இது வையதிகரண்யம் விசிஷ்டகதஸ்ய பந்தஸ்ய விசேஷ அனன்வய அபாவா. ஏன்னா விசிஷ்டஸ்ய அனதிரேகா. விசிஷ்டம் சுத்தத்தை காட்டிலும் அதிரிக்தமாகாது. அதுவும் அதுக்குள்ள இதுதான் இருக்கு. அதனால விசேஷத்துல பந்தம் தெரிஞ்சா சுத்தத்துல இருக்கிற அந்த சமயத்துல இருக்கு. அப்புறம் சொல்லுங்க இத்தியாகு இதரே அஸ்து கேவல சேதனா கர்த்தத்வாதி பந்தா. இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து வர ஒரு விசிஷ்டத்துல சொன்னார். விசிஷ்ட ஆத்மா வேற இல்லை. சரி விசிஷ்டம் கூட வேண்டாம், வெறும் ஆத்மாவே வச்சுக்கணும் பந்தத்துக்கு ஆசிரியம். அஸ்து கேவல சேதனா பந்தாசிரய. ஆனா இவன் ஸ்படிகலௌகித்யம் நியாயேன அந்தఃகரணஸ்ய தத் விசிஷ்டஸ்ய வா கர்த்தத்வாத்ய ஆசிரயஸ்ய சன்னிதான சேதனேகி கர்த்தத்வாத்யந்தரஸ்ய அத்தியாபயப்படுமா. ஒரு விசேஷம் அவசியம். என்ன சொன்னா ஸ்படிகலௌகித்யம் நியாயம். இதை நாம விளக்கமாகும். ஒரு ஜவாபம் செம்பருத்தி பூ இருக்கு, பின்னாடி இருக்கு, ஸ்படிகம் இருக்கு. நமக்கு ஸ்படிகம் சவப்பா தெரியும். இந்த ரூபம் எங்க இருக்கு? புஷ்பத்துல இருக்கு. புஷ்பத்துலதான் அந்த சவுப்பு ரூபம் இருக்கு. ஆனா அதுல இருக்கு, அதுல தெரிஞ்சுட்டே இருக்கு. ஆனா படிக்கத்திலையும் தெரியறது இல்லையோ. படிக்கத்துல தெரியக்கூடிய அந்த சிவப்பு ரூபங்கிறது புஷ்பத்துல உள்ள ரூபத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு நான் வந்துக்கிறேன். புஷ்பத்துல இருக்கக்கூடியது வாஸ்தவமான ரூபம். படிக்கத்துல எனக்கு தெரியறதே சிவப்புன்னு. இந்த சிவப்பு இதம் ரஜிதம் மாதிரி பிராதிகாரிகள். இது பிரதிகத்தில் என்னாச்சு? புஷ்பத்துல இருக்கிற ரூபமே இதுல தெரிகிறதுன்னு நான் சொல்லல. புஷ்பத்துல ரூபம் புஷ்பத்துல தான் இருக்கேன். ஆனா அது பக்கத்துல இருக்கிறதுனால இந்த ஸ்படிகத்துல ஒரு பிராதிகாரிகமான ரூபம் வந்தது. இதுதான் ஸ்படிக லௌகித்ய ஞானம். விட்டா லௌகித்யம் சொல்லுவா. அந்த மாதிரி அந்தఃகரணஸ்ய தத் விசிஷ்டஸ்ய வா கர்த்தத்வாத்ய ஆசிரயஸ்ய சன்னிதான. என்னாச்சுன்னா இந்த புஷ்பஸ்தானத்துல நீங்க அந்தःகரணத்தையோ அந்தःகரண விசிஷ்ட ஆத்மாவோ வச்சுக்கணும். அந்தःகரணத்துல கருத்துருக்கும் அதெல்லாம் இருக்கு, சுகம் துக்கம் எல்லாமே இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கு ஸ்படிகம் போல ஆத்மா. அது என்னாச்சு? அந்தःகரணத்துல எப்படி எல்லாம் இருக்கோ கர்த்தத்வாதிகள் அதே மாதிரி இந்த ஆத்மாவில தெரியல, பொய்யா தெரியல. அப்ப என்னாச்சு? பிராதிபாசிகமான கர்த்தத்வாதிகள் ஆத்மாவில வந்து ஸ்படிகத்துல லௌகிக்கம் உண்டானது. கர்த்தத்வாத்ய ஆசிரயஸ்ய சன்னிதானா சேதனேபி கர்த்தத்வாத்யந்தரஸ்ய அத்தியாத்மகமா. கர்த்தத்வாந்தரம் அதுல ஒரு கருத்திருக்கும், அது வாஸ்தவமா இருக்குன்னு வச்சிருந்தாலும் கூட இது பொய்யான கருத்திருக்கும் ஆத்மாவுக்கு வந்து சேர்த்து பிராதிபாசிக கருத்திருக்கும். அப்போ என்ன கேள்வி? ஏகத்வாத் வியவஸ்தா அனுபவத்தை சொன்னாலும் ஒன்னும் உபயோகம் இல்லையே. அந்தःகரணம் நிறைய அந்தःகரணம் இருக்கு, அதுல கருத்துருவம் தனித்தனியா இருக்கு. ஆனா அதோடு கூட இருக்கக்கூடிய ஆத்மா ஒண்ணுதானே, ஒரே ஸ்படிகம் தானே. இது எத்தனையோ புஷ்பம் ஜபா புஷ்பம் இருந்தாலும் அத்தனை புஷ்பத்துல தனித்தனியா ரூபம் இருந்தாலும் அந்த ஸ்படிகத்துல தெரிகிறது ஒண்ணுதானே. அப்ப ஆத்மா ஒன்னா இருக்கிறதுனாலே அத்தனை கருத்திருக்கும் ஒரே ஆத்மாவுக்கு தானே இப்ப தெரியணும். பிராதிபாதிக கருத்திருக்கும். அப்ப திருப்பி அதே சாங்கரியம் தானே வந்து வரும் அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. இந்த உபாதியில இருக்கக்கூடிய தர்மங்கள் கருத்திருக்கும் எப்படி இங்க தெரியறதோ அதே மாதிரி சேதம் கூட தெரிகிறது, சேதாந்தம். அப்ப உபாதி எப்படி தனித்தனியாக ஆனதோ அதே மாதிரி இந்த ஆத்மாவும் தனித்தனியாக தெரிகிறது. உபாதி தனித்தனியாக இருக்கு, ஆத்மா அது அது கூட இருக்கிறதுனால தனித்தனியாக தெரியறது இருக்குன்னு சொல்றாங்க. அந்த புஷ்பம் சவப்பாக இருக்கு, ஸ்படிகம் சவப்பாக தெரியறது இல்லை. அதே மாதிரி இங்க உபாதி தனித்தனியாக இருக்கு, ஆத்மா தனித்தனியாக தெரிகிறது. தெரிஞ்சா போதும் நம்ம விவகாரம். இந்த ஆத்மா வேற, ஆத்மா இருக்கு தெரியும், அது தெரியாது அப்படின்னு விவசாயம். உபாதி பேதாதேவ கல்பவர்த்தே நச்ச அந்நியபேதா அந்நியத்திர விருத்தர்மாணாம் விவசாயம் வித்தியதே வாக்கியம். உபாதிங்கிறது வேற,
ஆத்மாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய உபாதி தனியா இருக்கிறதுனால ஆத்மா எப்படி தனியா ஆக முடியும் அப்படின்னு கேட்டா வாஸ்தவமா ஆக முடியாதுதான் இந்த கேள்விக்கு. ஆனா ஒரு சாந்தி வரதுக்கு என்ன கேட்டா நமக்கு கிரமம் வந்தா போதுமே. அதுதான் சொல்ற மூலம் அக்ரரூப உபாதி பேத மாத்திரேன விருட்சே சயோக ததபாவ வியவஸ்தா தர்சனா. ஒரு உதாரணம், தத்தத் புருஷ கர்ணகுட உபாதி பேதேன ஸ்ரோத்ரபாவம் உபகதஸ்ய ஆகாசஸ்ய தத்ர தத்ர சப்தோபலம்பகத்வ அனுபலம்பகத்வ தார மந்திர இஷ்ட அனிஷ்ட சப்தோபலம்பகத்வாதி வைச்சித்ய தர்சனாச்ச இத்யாவது. இந்த ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு அடின்னு ஒண்ணு மேல் அக்ரம்னு ஒண்ணு, அக்ரம் மூலம் ரெண்டு இருக்கு. அங்க அக்ரத்துல ஏதோ ஒரு குருவி உட்கார்ந்து இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ குருவியுடைய சையோகம் அந்த மரத்துல இருக்கு. மரத்துல எந்த இடத்துல இருக்கு? அக்ரபாகத்துல. கீழே இருக்க ஒரு மூலத்துல இல்லை. அப்ப அதே குருவி அந்த அதே குருவியுடைய சையோகம் அதே ஒரே அதிகரணம் மரம் அதுல இருக்கு, இருக்கவும் இருக்கு, இல்லாமலும் இருக்கு. அதாவது அதுவும் இருக்கு, அதனுடைய அபாவமும் இருக்கு. ஆனா எப்படி ஒரே மரத்துல ரெண்டி கொண்டு வந்து சையோகங்கிற பாவம்னு கேட்டா அதுக்கு ஒரு அவசியம் கொடுக்குறோம். மேல இருக்கு இல்லை, அதை சொல்லாம சொல்ல முடியாது. மரத்துல குருவியோடைய சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே மரத்துல கீழே குருவிக்கு சம்பந்தம் இருக்காது, ஆனா இல்லைன்னு சொல்லணும். மேலதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்? அப்ப கீழே மேல அக்ரம் மூலம்னு அதுக்குள்ள ஒரு விபாகத்தை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த சஞ்சோகத்துடைய அபாவம் இது ரெண்டையுமே அந்த ஒரே வருஷத்துல உட்கார்ந்து இருக்கோம். ரெண்டு அந்த இடத்துக்கு வருது இல்லையா? இது ஒண்ணு. இன்னும் ஒண்ணு உதாரணம் சொன்னா விருத்தகரமா இருக்காது. இதுவும் விருத்தகரம் தான். சஞ்சோகம் தரபாவம் விருத்தம் தானே. ஒரே இடத்துல கொண்டு வந்தார் அக்ரம் மூலங்கிற உபாதியை வச்சிருக்கு. மூணு நல்ல உதாரணம். இந்த தார்க்கிகால சொல்றாரு, இந்த இது காது இருக்கோடு, இது இந்திரியம் இல்லை, இது ஸ்தூல தேகத்தோட ஒரு அவயவம். ஆனா இதுக்குள்ள என்ன ஒரு சித்திரம் இருக்கு, இடவெளி இருக்கு, ஆகாரம், அதுதான் இந்திரியம். கர்ண சக்தி அவசியம் அதுதான் இந்திரியம். இந்த காருக்கு உள்ள ஒரு இப்படி ஒரு இடவெளி இருக்கு, அந்த இடவெளினா ஆகாசம். அந்த ஆகாசம் தான் ஸ்ரோத்திரம். ஆகாசம் ஒன்றுதானே, ஆகாசம் தான் ஸ்ரோத்திரம் சொன்னா அப்ப எல்லாருக்குமே ஒரே ஸ்ரோத்திரம் ஆயுமா ஆயிடாதாங்க அப்படின்னு சொன்னா அப்ப எனக்கு கேட்கறதுலாம் உங்களுக்கு கேட்கணும், எல்லாருக்கும் எல்லாரும் கேட்டு இருக்கணும். ஏன்னா ஸ்ரோத்திரம் ஒண்ணுதானே. அதுக்காக என்ன சொல்றேன்னா கர்ணசக்தி தனித்தனியா இருக்கு. அதனால இந்த காதுக்கு உள்ள வரக்கூடிய ஸ்ரோத்திரம் வேற, அந்த காதுக்குள்ள வரக்கூடிய ஸ்ரோத்திரம் வேற. எனக்கு காது வேறாக இருக்கு. ஒரு காது அடைச்சிட்டு இருக்குன்னா இன்னொரு காது கேட்கலாம். அப்ப யாருக்கும் இல்லையா? நமக்கு ரெண்டு காது இருக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்னு கேட்டா, ஒண்ணுல ஏதாவது கோளாறு இருக்குன்னா இன்னொன்னு சரியா இருந்தா அதை வச்சு கேட்க முடியும். அதனால இந்த ஸ்ரோத்திரம் வேற, அந்த ஸ்ரோத்திரம் வேற. கடைசியில ஆகாசம் ஒண்ணுதான், எல்லாருமே கேட்கும். அதனால இங்க எப்படி உபாதி பேரின விவஸ்தை, என்னென்ன விவஸ்தைன்னு பாருங்க. தத்தத் புருஷ கர்ணபுட உபாதிபேதேன ஸ்ரோத்ரபாவம் உபகதஸ்ய ஆகாசஸ்ய. இந்த ஆகாசம் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ரோத்திர ரூபமாக இருந்துருக்கு. அந்த காதுக்குள்ள கட்டுள்ள வச்சிருந்தோம், காதுக்கு உள்ள அந்த ஆகாசமானது ஸ்ரோத்திர இந்திரியமாக ஒவ்வொருத்தருக்கும் இருந்துருக்கு. அப்படி வந்து ஆகாசத்துக்கு தத்திர தத்திர சப்தோபலம்பகத்வ அனுபலம்பகத்வ. இந்த காதுல ஒரு கேட்கறது, அந்த காதுல கேட்கல. சப்தோபலம்பகத்வம் இங்க இருக்கு, அங்க இல்லை. அதே மாதிரி தார மந்திர ஒரே சப்தம் இவன் கேட்கும் போது இவனுக்கு தார ஸ்வரத்துல உச்ச ஸ்வரத்துல கேட்கறது. அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கான், அவனுக்கு தான் ரொம்ப மெதுவா தான் கேட்கறதுங்கிறான் இல்லையா? அப்போ என்ன வித்தியாசம்? அப்ப தார மந்திர இஷ்ட அனிஷ்ட சொல்றான். ரொம்ப நல்லா இருக்கே சப்தம், இன்னொருத்தராட்சி பிடிக்கவே இல்லையா? அப்ப என்ன இஷ்டமா இருக்கு, இன்னொருத்தருக்கு அனிஷ்டமா இருக்கு. ஏன் இஷ்ட அனிஷ்ட சப்த உபலம்பகத்வாதி வைச்சிட்டு ஒரே ஆகாசம் தான். ஆனா ஒரே ஆகாசத்துல எப்படி அந்த காது கர்ணசக்தியை வச்சுட்டு கருத்தை கல்விச்சு எல்லா விவசாயம் நடந்துருக்கோம். இதுக்காக ஆகாசமே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கணும். ஒவ்வொரு காதுக்கும் ஆகாசம் தனின்னு சொல்ல இருக்காங்க.
இதே வச்சுக்கலாமே ஆத்மாவுக்கு இல்லையா? ஒரே ஆத்மாவுக்கு சென்று இந்த சரீரத்துல இருக்குதான், அந்த சரீரத்துல அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க, விவசாயம் பண்ணலாம். இத்தியாபு இது இதே ஏகே यदि आश्रयभेदादेव विधर्मव्यवस्था उपपादन नियमः तदा चेतने निष्कृष्टे एव उपाधिवशात् इवरेल आश्रयम भिन्नமாக இல்லாத உபாதியுடைய பேதத்தை வச்சுட்டே நமக்கு இதை விவசாயம் பண்ணலாம்னு இதுவரை சொல்லியிருக்கோம். இங்க அதிக பிடிவாத படிச்சு இந்த மாதிரி ஆசிரியமே எனக்கு தனித்தனியா வரும், ஆத்மாவே தனித்தனியா இருந்தால்தான் நான் திருப்தி அடைகிறேன் அப்படின்னு சொன்னா அப்ப நான் அதையும் விட்டுறேன், உனக்காக ததா சேதனே நிஷ்கிருஷ்டே தேவ. ஆனா உபாதி சொல்ல வேண்டாம், உபாதி கொண்ட தனியா ஆத்மாவே சின்னந்தான். உபாதிவசா பேத கல்பனா அஸ்து, ஆத்மா சின்னந்தான். தைத்திராத்மா வேற, தைத்திராத்மா வேற. சந்தோஷம் தான். தைத்திராத்மாவுக்கு என்ன ஒரு விருப்பம் இருக்கும், மைத்திராத்மாவுக்கு வராது. அப்பனா எம்மதத்திலே நீ வந்துட்டிய பிரதிஷேதம் ஆத்மா பின்னாம நீ வேதாந்தின்னு சொல்லிக்க மாட்டியே அப்படிங்கிற அதுதான் வேத கல்பனா. நீ நிஜமான பேதனை சொல்ற, நான் கல்பித்த பேதனை. இதுதான் நிஜம். அகல்பித ஆசிரிய பேத ஏவம் வியவஸ்தா பிரயோஜகா இதுவாப்பி அகம் பிரதிபத்தே. நிஜமாவே ஆசிரியம் சின்னமா இருந்தால்தான் வியவஸ்தை பண்ண முடியும். சின்னமாக தெரியறதுங்கிறத வச்சு பண்ண முடியாதுன்னு நீ எங்கேயாவது ஒரு இடத்துல சாமி பார்க்கலாம். அதனால கல்பிதமான பேதத்தை வச்சிருந்தாலும் ஆத்மா சின்னங்கிறது ஒன்றும் இல்லையோ, இதை மாத்திரம் வச்சு நீ சந்தோஷம். நிஜமான பேதங்கிறது சேர்க்காது. ஆசிரிய பேதம் வேணும். ஆத்மா ஒவ்வொரு சரீரத்துக்கும் தனித்தனியா வேணும், தாராளமா கொடுக்காது. உபாதி பேதத்தினால ஆத்மாவும் சின்னமாக சின்னமாக தெரியறதுனால சின்னமாவே இருக்கு. அந்த பேதத்தோடு இந்த பேதம் உள்ள ஆத்மா இந்த சுகதுக்காரிகளை கொண்டது, அந்த பேதம் உள்ள ஆத்மா அந்த சுகதுக்காரி கொண்டது அப்படின்னு விவசாய தாராளமா பண்ணலாம். இந்த பேதம் நீ சொல்ற மாதிரி சத்தியத்தை கல்வித பேதம் தான், பொய்யான பேதம். இதை வச்சு சமாளிக்க பொய்யான பேதத்தை நான் ஒத்துக்க மாட்டேன், நிஜமான பேதம் வரணும்னு சொன்னா எதுக்காக நிஜமான பேதம் வரணும்? அகல்பித பேதா ஏவ ஆசிரிய பேத ஏவ வியவஸ்தா பிரயோஜகாங்கிறதுக்கு நீ ஒரு உதாரணம் காண்பித்து பார்க்கலாம். இக்கேற்ற சுவாபி அகம் பிரதிபத்தே. அது மாத்திரம் இல்லை, மணி முகுல கிருபாணாதி உபாதி கல்பித்தேன பேதேன முகே ஷியாம அவதாத வர்க்குல தீர்க்கபாவாதி கர்மாணாம் சொன்ன அங்குல் உபஷ்டம் பூபாதி கல்பித்தேன பேதேன தீபே பாஷ்சாத்திய பௌரஸ்யாதி கர்மாணாஞ்ச வியவஸ்தானம் பிரதிபத்தே ரித்யாஹு. என்ன பண்ணானா ஆசிரிய பேதம் கல்பனை பண்ணினா கூட போதுமானது. எப்படின்னு பார்த்தோம், ஒரு ரத்தனம், உகுரகான கண்ணாடி, கிருபானம்னா கத்தி, கத்தியும் பாவம், அது இத்தியாதி உபாதி. இது எல்லாருமே நம்ம முகம் தெரியும், ஆனா ஒரே மாதிரி தெரியும். ஒரே மாதிரி தெரியாது. கண்ணாடிக்கு தெரியாத மாதிரி இன்னொரு தெரியாது. ரத்தனத்துல தெரியறது வேற சார், கிருபானத்துல தெரியறது வேற சார். ஒரு இடத்துல சாமமா தெரியும், பழத்திலும் தெரியாது. சில இடத்துல இப்ப கண்ணாடி எடுத்துக்கோனா சுத்தமா எப்படி இங்க தெரியுது, அதே மாதிரி இன்னொரு இடத்துல மணியில பார்த்தா அதுவே அந்த ஆகாரம் மாறி கொடுக்கும். அது எப்படி இருக்கும், அது உண்மையா தெரியும், ரவுண்டா தெரியும், ஒரு இடத்துல நீளமா தெரியும், இப்படி எல்லாம் தெரியும். அதுக்கிட்ட இல்லாத மாதிரிலாம் அது தெரியும். தெரியிற முகம் ஒரே முகம் தானே, இல்ல இந்த வித்தியாசமா தெரியறதுக்காக எனக்கே நிறைய முகம் இருக்கு, இந்த வாசமான முகமே யாராவது உருவாக இடத்துல இல்ல, ஒரே முகம் இந்த மாதிரி வித்தியாசப்பட்டு தெரியறதுங்கிறதுனால கல்பித பேதம் தான். கல்பித பேதமே தவிர நிஜமாவே முகமே தெரிகிறது ஒத்துக்காதீங்க. அதனால இப்ப அதுல ஒவ்வொன்றுலயும் விவசாயம் இருக்கு. இதுல பார்க்கும்போது அந்த முகம் உருடையாதான் தெரியுது, அதுல பார்த்தா நீட்டமா தான் தெரியுது. அதுவும் இதுவும் ஒண்ணு சொன்னா இதுவும் நீட்டமா தெரியட்டுமே நீங்க பேச முடியாது. அங்க தெரிஞ்சா அப்படிதான் தெரியும், இங்க தெரிஞ்சா அப்படிதான் தெரியும்னு ஒரு விவசாயம் இருக்கும். அதே போல இங்கு கல்பிதமான பேதம் இருந்தாலும் இந்த ஆத்மாவை விவசாயம் பண்ண முடியும். கைதிராத்மாவுக்கு இந்த அவனுக்கு அந்த இன்னொரு நிஜமான பேதம் இருக்கிற இதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றா. அங்குல் உபஷ்டம்ப உபாதி கல்பிதேன பேதேன தீபே பாஷ்சாத்திய பௌரஸ்யாதி தர்மானாஞ்ச வியவஸ்தா சம்பந்தே. இதுக்கு வியவஸ்தா
இது சுத்த கல்பனை, திவ்யவஸ்தைங்கிறது. என்னாச்சு, இங்க இந்த வெளிச்சம், இந்த வெளிச்சத்துல ஏதாவது பூர்வபாகம் உத்தரபாகம் வெளிச்சம் உண்டானா ஒண்ணு. நான் என்ன பண்ணுவேன், நடுப்புற ஒரு கையை வச்சுட்டேன், அங்க ஒரு விரலை வச்சுட்டேன். இப்ப இந்த விரலை வச்சுட்டு இந்த விரலுக்கு பூர்வபாகம் இது, உத்தரபாகம் இது, பশ্চিமபாகம் இது அப்படின்னு வச்சுட்டு என் விரலுக்கு கிழக்கே உள்ள பிரகாசம், கிழக்கே உள்ள பிரகாசம், அந்த பிரகாசம் கிழக்கே இருக்கா மேற்கே இருக்கா அப்படின்னு சொன்னா, நான் இந்த விரலை வச்சுட்டு பார்க்கும்போது இங்க கிழக்கே இருக்கு, அந்த நீங்க பார்த்துட்டு அது மேற்கே, அதே மேற்கே இருக்குன்னு சொல்லி. அப்ப இந்த கிழக்க மேற்கே பௌரஸ்யம் பாশ্চাத்தியம் அப்படிங்கிற தர்மங்கள் இருக்கு. அது ஏதாவது தர்மங்களுக்கு இருக்கோ ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த பேதத்தை கல்வி பௌரஸ்யம் பாশ্চাத்தியம், பశ్చాத்தியம்னா பாশ্চাத்தியம், புரகாரம்னா பூர்வமுறைனா பௌரம், இதெல்லாம் ஒரே ஒரு உபாதியை வச்சு கற்பிக்கிற விஷயம். கல்பிச்சா பரவாயில்ல, அந்த கல்பிச்ச அந்த உபாதி வேதத்தினாலே அங்க சர்வ வியவஸ்தையும் நடக்கிறது. அதனால ஆக வேண்டிய காரியங்கள் நடக்கிறது விவகாரத்துக்கு வெளியடைக்கிறது. அதே மாதிரி இந்த ஆத்மாவில கல்பித பேதத்தினாலே சுக துக்காது சர்வ வியவஸ்தை பண்ணலாம்.